வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூருங்கிற ஏரியாவில் தான். வேடச்சந்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ள ஏரியாவில் தான் அந்த பவர் வீடர் ஓடிக்கிட்டுருக்கு. கீரை போட்டிருக்காரு நம்ம கஸ்டமரு. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, இவ்வளோ ஏரியா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம கிசான் கிராஃப்டோட 205P பவர் வீடர். ஒரு 5.5 ஹெச்பியில் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி கிடைக்கும். இது 205P மாடலில் வந்து பேசிக்கான கியர் பாக்ஸ் தான். இதில் ஹெவி கியர் பாக்ஸ் இருக்குது. அதோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். 2 செட்டு பிளேடு, 2 சைடு டிஸ்கோட வரும். எல் பிளேடு அப்புறம் ஜே பிளேடு. எல் பிளேடு வந்து ட்ரை லேண்டுக்காக யூஸ் பண்ணுறது, ஜே பிளேடு வந்து வெட் லேண்டுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஜே பிளேடு போட்டு தான் ஓட்டிகிட்ருக்காரு. 3 அடி அகலம் நம்ம களை எடுத்துக்கலாம். மினிமம் வந்து ஒரு 1 அடி அகலம் வரைக்கும் நம்ம களை எடுத்துக்கிற மாதிரி பிளேடை வந்து திருப்பி போட்டுக்க முடியும். சென்டர் ரோட்டரி பவர் வீடர்ஸில் வைப்ரேஷன் இருக்குமான்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ அவர் ஓட்டிகிட்ருக்காரு, அதில் எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கணும், எப்பொழுதும் அந்த மண்வெட்டி பதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வீடர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியும் இல்லை, எனக்கு சாயில் வந்து ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னிங்கன்னா, இனிஷியலாக ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கியரில் ஸ்லோ ஸ்பீடில் மண்ணை வந்து நம்ம நல்லா உடச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2வது வாட்டி 3வது வாட்டி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செகண்ட் கியரில் ஸ்பீடாக ஓட்டினோம்னா நமக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காது. மெயினாக அந்த சைடு டிஸ்கை போடுறது மூலமாக ஓவராக ஆழம் போடுறதை தவிர்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வைப்ரேஷனும் கம்மியாகும். மெயினாக சைட் டிஸ்க் போட்டிங்கனாலே உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பதமாக இருக்கிற நிலங்களில் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹார்டாக இருக்குது சாயில் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஈரம் விட்டு ஓட்டலாம். அப்படி இல்லாட்டி மழை பெஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சென்டர் ரோட்டரி வீடர்ஸ், பேக் ரோட்டரி வீடர்ஸ்க்கு ரெண்டுமே உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த வைப்ரேஷன் தான். பேக் ரோட்டரி பவர் வீடர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ரஷ் கட்டர், வாட்டர் பம்ப்ஸு, எர்த்தாகர் எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்குது. மேலே இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். இது இல்லை அப்படின்னா பவர் வீடர்ஸ் பற்றின டவுட்ஸு, அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் சம்மந்தமான கேள்வி எது இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடர் செக்மெண்ட்லேயே எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் போடலாம். மேலே இந்த மாதிரியான வீடியோவுக்கு நீங்கள் விவசாய குரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.